ஜோதிட ரீதியாக எதிரிகள் தொல்லை போகணும் அப்படின்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல என்ன திசைகள் நடக்குதா, இல்லை இப்போ என்ன கோச்சார ரீதியாக நமக்கு 7.5 சனியா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு எதிரிகள் தொல்லை போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, எந்த சுவாமியை வணங்கினா ஜெயிக்கலாம் அப்படின்னா, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய மருந்து வேறு எதுவுமே கிடையாது. முருகனை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை போகும். சஷ்டி விரதத்தில் இருந்து எதிரிகள் துவம்சமாகிறது. வேல் வாங்கி எதிரிகளையே ஒழித்தான். தாய் கொடுத்த வேல், அம்மா கொடுத்தாங்க. அந்த வேலினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரிகள் தொல்லை இருக்காது. ஆகவே நம்ம கெட்டியமாக யாரை பிடிச்சிக்கணும்? சுப்பிரமணியரை பிடித்து கொள்ளணும், முருகனை பிடிச்சிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் இந்த சஷ்டி விரதம் எப்படியாவது, சார் அவங்க நோன்பு இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். நமக்கு சஷ்டிக்கான விரதம் ரொம்ப அற்புதமான பலனை கை மேலே கொடுக்கக்கூடியது. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் முருகனுக்கு விரதம் இருந்து நீங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்க அப்படின்னா எதிரிகள் தொல்லை போகும், கண் திருஷ்டிகள் போகும், பில்லி சூன்யங்கள் போகும். எவ்வளவோ பிரச்சனைகள் வாழ்க்கையில். முதல்ல உங்களுக்கு எதிரி தொல்லை இல்லைனாலே எப்படி இருக்கும்? நிம்மதியாக இருக்கும், பண விரயமும் குறையும், மனோதைரியம் வரும், மன நிம்மதி வரும், வீட்டில் எல்லாரோட சிரித்து பேசலாம். அந்த மனசு கஷ்டம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், எரிச்சலாக இருக்கும், உறவுகளே நமக்கு கசக்கும், நட்பு நமக்கு பிரச்சனையாக இருக்கும். ஆகவே எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கிறதே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஔஷதம். அதுதான் மிகப்பெரிய லாபம். அதற்கு நீங்கள் வருஷம் இந்த மாதிரி ஜோதிடத்தில் சொல்லி தர்றது தான் சஷ்டி விரதங்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு நீங்கள் எல்லாம் அந்த பூர்வ ஜென்ம கர்மத்தை போக்குறது மட்டுமில்லை, எதிரிகள் தொல்லை போக நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கணும். அது உங்கள் வழக்கப்படி நீங்கள் என்ன எப்படியெல்லாம் வருஷம் இருப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் இருக்கலாம். உங்களை வருத்திக்கிட்டு நீங்கள் பசி பட்டினியோடு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா சுகர் இருக்குது, பிபி இருக்குது, மருந்து சாப்பிட்ணும் இல்லைங்களா? ஆகவே மௌனமாக இருக்கிறது கூட சஷ்டி விரதம் தான். ஏக சிந்தனையோடு நீங்கள் இறைவனை வழிபட்டால், முருகனை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை போகுங்கிறது தான் ரகசியம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள், பேசுவோம்.